படத்தை பத்தி சொல்லணும்னா படம் தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க, இன்க்ளூடிங் மீ. நானே சூப்பர்னு சொன்னாலும் நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா அப்படி ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கு இந்த படம். சூப்பர் படம் ப்ரோ. மலையாள நடிகர் ஜெயராம் சார், தனுஷ் சார், இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் தான் இந்த படம் அப்படிங்கிறது. இந்த ஆட்டத்துல எப்படி ஒரு ஆட்டம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு படம். ஆனா மத்தவங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையா வந்து பாருங்க படத்தை. உண்மையா வந்து ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தா ஃபீல் கிடைக்கும். அங்கங்க கொஞ்சம் லேக் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த லேக ஈடு கட்டுற அளவுக்கு டக்குன்னு என்னடா இது ரன்னே போலேடானா டக்குன்னு ஒரு 6 அப்படி இருக்கும் படம். அதனால பாருங்க படத்தை, தியேட்டருக்கு வந்து பாருங்க. நல்ல ஒரு படம். கேஎஸ் ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். எம்எஸ் பாஸ்கர் முடிஞ்சா இந்த படத்துல எந்த இடத்துல வராருன்னு நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரோல். எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாம் வந்து யாரு சிஎம்மா வந்தாலும் இந்த 2026 அந்த மனுஷனுக்கு எல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அப்படி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். பின்னிட்டாரு, வாழ்ந்துட்டாரு எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்துல. அந்த அளவுக்கு சூப்பரா சார் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி மமிதா மேம் வந்து அந்த ராமநாதபுரத்திலேயே ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி அந்த ஒரு ஸ்கின் டோன்ல நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி உள்ளுக்குள்ள வர கேரக்டர்ஸ், இந்த மலையாள நடிகரா இருக்கட்டும், ஜெயராம் சார், ஆனா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலு நல்லா இருக்கு. வர கேரக்டர் எல்லாமே வெயிட்டேஜ். அப்புறம் தனுஷ் சார் அவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். ராயன், கேப்டன் மில்லர், கர்ணன், அசுரன்ல ஒரு சம்பவம் பண்ணுவார்ல, அதை அவர் பண்ணியிருக்காரு. கண்டென்ட்டா இந்த படம் ஜெயிச்சிருக்கு. சில பேர் இருப்பாங்கல்ல இந்த டாக்ஸிக்ஸ்லாம் தயவுசெய்து தியேட்டருக்கு வராதிங்க. வந்தாலும் படம் பார்த்துட்டு கம்முன்னு போயிடு. அது மட்டும் வேண்டாம். ஏன்னா அவங்களாலதான் நாசமா போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல 3 படம் வருது பிரதர். இந்த 3 படத்துல ஒண்ணு கூட நல்லா இல்ல வர தமிழ் சினிமால எந்த படமும் நல்லா இல்லைன்னு டாக்ஸிக்கா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து வந்து பிடிக்கலாம் அமைதியா போயிடுங்க. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. 10க்கு 7 தருவேன்.